அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மினி விலாகில் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். பருப்பு வேக வச்சுருக்கேங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் இன்றைக்கி வந்து நம்ம பச்சையாக போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு நான் எதுவுமே வதக்கல. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 முருங்கைக்காய் நறுக்கி போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் நான் வந்து சாம்பார் பொடியும் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். பச்சையாக போட்டு செய்யும்போது இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. முருங்காவோட வாசனை அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்ம முருங்காய் வெந்த உடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் வந்து கரைச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு போகிறேங்க. ஃபைனலாக தாளிப்பு தாங்க. அவ்வளோதான். அப்பப்போ அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பையும் நான் தொடச்சிடுவேங்க. ஸ்டவ்வையும் நான் அப்படியே தொடச்சி விட்ருவேன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே. எனக்கு அப்போ தாங்க ஒரு ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள், பாத்திரத்தை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுத்த பருப்பு வெங்காயம் மட்டும் போட்டு வெங்காயம் நல்லா பொரிச்சதும் நான் வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிச்சதும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பார் எடுத்து அப்படியே ஊற்றிட்டு போகிறேங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது பூரிக்கு கூட காம்பினேஷன் அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.